அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் ஊரில் இன்றைக்கி காலையிலேயே நல்ல மழை. பொதுவாக இந்த மாதிரி மழை பெய்கிறப்பல ஏதாவது சுருக்குன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், எண்ணெய் பலகாரம் மாதிரி. ஸோ இன்றைக்கி காலையில் டிஃபன் எப்பயும் போல் தோசைன்னு இல்லாமல் இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யலான்னு சொல்லி பண்ணியிருந்தேன். நல்லா புஷ்ஷுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் நான் எப்படி செய்வேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது பாட்டுக்கும் ஓடிட்டுருக்கட்டும், நாம் எப்பயும் போல் பேசலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா சைல்ட்ஹுட் ட்ராமா. அதாவது சின்ன வயசில் நம்ம ஒரு சில விஷயங்களை இழந்திருப்போம், இல்லை ஒரு சில விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருப்போம் இல்லையா. அது நம்ம எவ்வளோ பெருசானாலும் நம்ம எப்போ நினச்சாலும் அது நமக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். இது எல்லாருக்குமே பொருந்துமா? சின்ன வயசில் ஏற்பட்ட பாதிப்பு இல்லை இழந்த விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல ஹெல்த்தியான சைல்ட்ஹுட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோ தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பேசுகிறது ஒரு சிலருக்காக. சின்ன வயசில் நிறைய விஷயம் அவங்க கிடைக்காம அதை நினச்சி இப்போ பெருசாகியுமே அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டும்தான் பேசுகிறேன். ஒரு சிலருக்கு தெரியும் நம்ம ஏன் இந்த நினச்சி டிப்ரெஸ் ஆகிறோம், நமக்கு இது சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு சில விஷயங்கள் பாதிப்புனால தான் அப்படின்னு. ஆனால் இன்னும் சிலருக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியாது. அவங்களுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசில் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பேசலாம். இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறது நம்ம வீட்டை சுற்றி, நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம வீட்டை சுற்றி இருக்க ரிலேஷன்ஸ் சார்ந்துன்னு தான் மோஸ்ட்லி நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இது மோஸ்ட்லி ரெண்டு விஷயத்தை சார்ந்து தான் இருக்கும். ஒன்று ஃபினான்சியலாக நம்ம ஸ்டேட்டஸை வச்சு, இன்னொன்று கேரிங், அதாவது பாசம், பிரியம், அன்பு, அக்கறை, இது எல்லாமே அடங்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பற்றி பேசலாம். காமனாக ஒரு மிடில் கிளாஸ் இல்லை லோயர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆசைப்படுற எல்லா பொருளையும் ஈஸியாக வாங்கிட முடியாது, நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அனுபவிச்சிட முடியாது. அதுலேயும் நம்ம ரிலேஷன் சுற்றி இருப்பாங்க இல்லையா, நம்ம பெரியம்மா பசங்களாக இருக்கட்டும், சின்னம்மா, நம்ம பசங்களாக இருக்கப்போ, நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருந்திருக்கப்போ நம்ம ஈக்குவல் ஏஜ் பசங்களோட தானே நம்மளை வச்சு பார்ப்போம். அப்படி நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்கிற நம்ம பெரியம்மா பசங்களாக இருக்கட்டும், சின்னம்மா பசங்களாக இருக்கட்டும், அவங்களாம் கொஞ்சம் வெல்த்தியாக இருந்திருக்கலாம். அவங்கள வச்சு தான் நம்மளே கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் அவங்க கொஞ்சம் நல்லா வெல்த்தியாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து, அவங்க அக்சசரிஸ், அவங்க யூஸ் பண்ணுற டாய்ஸ், ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவங்க சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸில் இருந்து கூட நம்ம அவங்கள பார்த்து நிறைய ஆசைப்பட்டிருப்போம். நம்மளால் அனுபவிக்க முடிஞ்சிருக்காது. நம்மளோட நிலைமை அதுவாக இருந்திருக்கும். இதுக்கு யாரும் காரணமே கிடையாது. இதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்லவும் முடியாது. நம்ம வீட்டையும் குறை சொல்ல முடியாது, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த சின்ன வயசில் நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காது இல்லையா. அது கண்டிப்பாக நம்ம மனசில் ஆள் மனசில் ஒரு அழுத்தமாக பதிஞ்சிருக்கும். நம்மளோட இந்த ஸ்டேட்டஸ்னால நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்பையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சுற்றி இருக்க ரிலேஷன்ஸ்லாம் நம்மளை ஒரு மாதிரியும், இதே நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க நம்மளோட சொந்தக்கார பசங்களையே வேறு ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். ஆக்சுவலாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் உண்மை. அதுவுமே நம்மளை ரொம்ப மனசளவில் பாதிச்சிருக்கும். சரி, அது ஒரு கேட்டகரி. அப்படின்னா இன்னொரு கேட்டகரி என்னென்னா கேரிங். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அம்மா அப்பா நம்ம சிப்ளிங்ஸ்ட இருந்தே நமக்கு கிடைக்காத சில விஷயங்கள், அன்பு, பிரியம், பாசம், இது எல்லாமே நம்ம இழந்திருப்போம். இது வேணும்னு யாருமே எந்த ஒரு பேரண்ட்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாக இதுவும் இழக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய பேர். அதில் மெயினாக பேரண்ட்ஸ், அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்கப்போ நாம் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற அன்பு இல்லை அக்கறை கிடைக்காம இருந்திருக்கலாம். பேரண்ட்ஸோட ஃபைனான்சியல் ப்ரெஷர் இல்லையா, பர்சனல் இஷ்யூஸ்னால அவங்களுக்குள்ள வர சண்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சின்ன வயசில் நமக்கு என்னன்னே தெரியாமல் பார்த்து வளர்ந்துருப்போம். அது நம்ம மனசில் ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அப்பயுமே நம்ம வயசில் இருக்க மற்ற பசங்களையும் அவங்க பேரண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம். அதுலேயும் யார் நல்லா இருக்காங்களோ, யார் சந்தோஷமாக இருக்காங்களோ, மோஸ்ட்லி அவங்களோட தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுவுமே நம்ம ஆள் மனசில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்ல பெரியவங்களாகி நல்ல நிலைமையில் இருந்தாலுமே அந்த நாட்களை நினைக்கிறப்போ இப்போவும் நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும். இதெல்லாம் தான் நமக்கே தெரியாமல் நமக்கு பெரியவங்களாகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் அது முத்தி போய் நம்மளை ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுருக்கோம். இதை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம். இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போது நம்ம நல்ல நிலைமையில் இருக்கோம், நம்ம இழந்ததை அனுபவிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வயசு வித்தியாசம் பார்க்காம அனுபவிச்சிடலாங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கையில் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் அது வாங்க முடியல அப்படின்னா இப்போ அது எனக்கு தேவையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸ்லையாவது வச்சு நம்ம ஆசையை தீர்த்துக்கலாம். அதை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு அந்த பாஸ்ட் போய் நம்ம இப்போ நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்.
இல்லை இது வாங்கி வைக்கிற ஒரு பொருள் கிடையாது, மனசு விட்டு பேசக்கூடிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒருத்தவங்கள்ட்ட உங்கள் விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் எதனால பாதிக்கப்பட்டீங்க, என்னென்ன இழந்தீங்க அப்படிங்கிறத மனசு விட்டு பேசிட்டு அப்போவே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நம்ம இன்னையோட விட்டுறணும். ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசிட்டோம், முடிஞ்சது. இனி நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையும் இனிமேட்டு வரப்போகிற வாழ்க்கையும் பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம குழந்தையா இருக்கப்போ என்னெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுச்சு, எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அது எல்லாத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணலாம். அதாவது கிடைக்காத விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்ணலாம். நம்ம அனுபவித்த சில விஷயங்கள், கஷ்டமான விஷயங்களை அவங்கள அனுபவிக்க விடாமல் பார்த்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் நம்மளோட பேரண்ட்ஸுமே இதெல்லாம் நமக்கு வேணும்னு செஞ்சாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பேரண்ட்ஸுமே அந்த மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. அப்போதைய சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கும். ஒன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் காரணமாக அவங்க ஆசைப்பட்டுமே செய்ய முடியாததாக இருந்திருக்கும். இன்னொன்று அப்போ அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. இதை நம்ம கஷ்டப்பட்டு கூட நம்ம குழந்தைக்கு இந்த சைல்டுஹுட்டை வந்து நம்ம சிறப்பாக கொடுக்கணும், மகிழ்ச்சியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருந்திருக்காது. ஆனால் இப்போ நம்ம அனுபவப்பட்டோம் இல்லையா, நம்ம சைல்டுஹுட்டில் நடந்தது நமக்கு இப்போ வரையும் பாதிப்பு இருக்குங்கிறது. அந்த பாதிப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்க ட்ரை பண்ணலாம். அதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கும் ஓவராக அவங்க கேட்குறதுக்கு மீறி, நம்ம தகுதிக்கு மீறி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோ இல்லை அவங்களுக்கு செல்லம் கொடுத்து குழந்தைங்களை கெடுத்துடக்கூடாது. அவங்க ஃப்யூச்சரில் யோசிக்கும் போது அவங்க சைல்டுஹுட் வந்து ஒரு அழகான மெமரிஸாக இருந்தால் அதுவே போதுங்க. சரிங்க, நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது சரியா இல்லை தப்பா, இல்லை உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி சைல்டுஹுட் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு பாரு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் சந்திக்கலாம்.